பிறந்த தேதி சொல்லுங்க. 24 24 8 8 99 1990 99 99. 9 பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. மாலை சாயந்தரம் 6 PM 6 PM. பிறந்த இடம் உய்யூர் மேடம், ஆந்திரால. நான் ஸ்பெல்லிங் சொல்றேன், போட்டுக்கிறீங்களா? ஆந்திரால என்ன டிஸ்ட்ரிக்ட்மா அது? இது கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் சார். கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் தானே? கிருஷ்ணாவுக்கு ஆமா கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட் தானே? ஆமா ஆமா, கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட். கிருஷ்ணா உய்யூர் ஸ்பெல்லிங் சொல்லுங்க. VU VU YYURU. ஒரு நிமிஷம் இருங்க. VUY உய்யூர். ஆமா ஆமா, உய்யூர், கிருஷ்ணா டிஸ்ட்ரிக்ட். இந்த தம்பி வந்து உத்திராட நட்சத்திரம், மகர ராசி, கும்ப லக்னமா? ஆமா ஆமா சார். கும்ப லக்னம்ன்றது கூட மகர லக்னமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6 மணின்னு சொல்லிட்டீங்க. ஆமாங்க, அது வந்து நான் ஏற்கனவே இந்த பையனை பத்தி கேட்டிருக்கோம். நீங்க கும்ப லக்னமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. நான் ஆன்லைன்ல கேட்டிருக்கேன். அப்போ கும்ப லக்னமாக தாம்மா இருக்கும். கும்ப லக்னத்திற்கு இப்போ வந்து ராகுதசை நடக்குதுமா. ராகுதசையில் இப்போ சனி புக்தி போய்கிட்டு இருக்கு. ராகுதசையில் சனி புக்தி ஓரளவுக்கு நல்ல இதுதாம்மா. என்னம்மா கேட்கணும்? இந்த பையன் வந்து இப்போ வெளிநாட்டுல இருக்கான், மஸ்கட்ல. சரி, எப்போ திரும்பி வருவான்? எப்போ வேலை, இங்க வேலை ஒன்றும் ட்ரை பண்றாங்க, ஒன்றும் கிடைக்கல. எப்போ வேலை கிடைக்கும்? எப்போ கல்யாணம் ஆகும்? வெளிநாட்டுக்கு இப்பெல்லாம் திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லைம்மா. புதன் புக்தி வரைக்குமே வெளிநாட்டில் தான் இருப்பார். கடகத்தில் இருக்கின்ற புதன் வந்து திருப்பி வர விட மாட்டாருமா. 2027 பிற்பகுதியில் தாம்மா திரும்பி வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. 28 வயசுக்கு பிறகு தாம்மா கல்யாணம் ஆகும். ஏன்னா ராசிக்கு எல்லாம் ராகெல்லாம் இருக்குது. சுக்கிரன் வந்து ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 7, லக்னத்திற்கு 7, இந்த மாதிரியான அமைப்புகளில் திருமண அமைப்புகள் 28 வயசு ஆகும். 2027 பிற்பகுதியில் தான் இந்த பையன் திரும்பியே வருவாருமா, கேது புக்தியில். அது வரைக்கும் மேரேஜ் ஆகுங்களா? என்னங்க, லவ் மேரேஜ் நடக்குமா? சுக்கிரன் வந்து இந்த மாதிரியான அமைப்பில் இருக்குது. ராகு தசை பொதுவாக நடந்தாலே விருப்பத்திற்கு மாறான, தாய் தகப்பனுக்கு விருப்பத்திற்கு மாறான அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நடக்கும். லவ் மேரேஜ் இப்போ ஒரு லவ் பண்ணிட்டு இருக்கிறாரேம்மா. ஆமாங்க, அது நான் ஏற்கனவே கேட்டிருக்கேன் சார். நான் அது என் பொண்ணை தான், அந்த பையன், என் பொண்ணையும் அந்த பையனோட ஜாதகத்தையும் உங்ககிட்ட கொடுத்து கேட்டிருக்கேன். நீங்க சொல்லியிருக்கீங்க இவங்க 2 பேருக்கு தான் கல்யாணம் நடக்கும், 2025 பிற்பகுதியில நடக்கும்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா இந்த பையனுக்கு வேலை ஒன்றும் இங்க செட் ஆக மாட்டுது. அதனால தான் உங்ககிட்ட கேட்கலாம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன்னம்மா. இப்போ 2 பேர் ஜாதகத்தையும் பார்த்து சொல்லும்போது எதுக்கு ஒருத்தருடைய நேரத்தை ஒரு வீணா நீங்க எப்போ வேலை கிடைக்கும் என்னன்னு தெரியல. ரொம்ப டென்ஷனா இருக்குது. இந்த பையன் நல்லா இருப்பாருமா. செட்டில் ஆகிறதுக்கு 28 வயசாகும். இந்த பையன் காதலிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் பொண்ணை தான் காதலிக்கிறாருன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் இந்த பையனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். ஏன்னா ஓரளவுக்கு பௌர்ணமிக்கு பக்கத்தில் பிறந்த ஒரு நல்ல யோக ஜாதகம். லக்னாதிபதியே சுபத்துவமாக இருக்கிறார். இந்த பையனை நம்பி பொண்ணு கொடுக்கலாம். ஆனால் இப்போ தானம்மா வயசு 25 வயசு 26 வயசு ஆகுது. இப்போ ராகுதசையில் சனி புக்தி, அதாவது அடுத்த வருஷம் புதன் புக்தியில் தான் கல்யாண அமைப்புகளே வருது. 1 வருஷம் பொறுத்துருங்கம்மா. இவர் திரும்பி வர்றதுக்கும் கல்யாணம் பண்ணுறதுக்காக திரும்பி வந்துட்டு மறுபடியும் போயிட்டு திரும்பி வர்றதுக்கான அமைப்புகள் இருக்குது. அடுத்த வருஷம் 9ஆம் மாதம், அதாவது இன்னும் ஒரு 1 வருஷம் பொறுமையாக இருங்க. புதன் புக்தியில் இவருக்கு 2028 27 28 வயசில் தான் நான் கல்யாணம்னு சொல்கிறேன். 21 வருஷத்து வரைக்கும் கல்யாண அமைப்புகளே இல்லைம்மா. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. ஆனால் லவ் மேரேஜ் தாம்மா இவருக்கு நடக்கும். வாழ்த்துக்கள்மா, நல்லா இருப்பீங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம் குருஜி நேரம்.